عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை எல்லாம் இந்த உலகத்தில் படைத்து பராமரிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அல்லாஹ்வால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய வடிவில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால் உங்களுக்கு முன் நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, இன்றைய தேவை உலக கல்வியா அல்லது மார்க்க கல்வியா? பொதுவாக இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரும் தன் பிள்ளைகளுக்கு இந்த உலக கல்விதான் முக்கியம், அதுவே அவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அது சரிதான். ஆனா அதே கல்வியை வைத்து நாளை மறுமையில் நம்மால் வெற்றி அடைய முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியாது. இந்த உலக கல்வியின் நோக்கமானது என்னவாக இருக்குது? இந்த உலக தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாகவும் மருத்துவர், ஆசிரியர், பொறியாளர் ஆகிய பட்டங்கள்ல வேலை செய்வதற்கும் சமூக சேவைகளை செய்வதற்கும் இந்த உலக கல்வி நோக்கமானது இருக்கிறது. இதே அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியின் நோக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தரக்கூடியதாகவும் ஹராம் ஹலாலை பிரித்து காட்ட உதவக்கூடியதாகவும் மறுமை வெற்றிக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் நற்குணங்களை வளர்க்கக்கூடியதாகவும் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வி நோக்கமானது இருக்கிறது. இந்த இரண்டையும் வைத்து பார்க்கும்போது இந்த உலக கல்வியானது இந்த உலகிலேயே முடிந்துவிடும் என்பதையும், அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியானது இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும் என்பதையும் மிக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. இன்றைய காலத்துல சிலர் இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, தான் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதையும் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்கங்களையும் மறந்த நிலையில இருப்பதை நம்ம பார்க்கக்கூடியவங்களா இருக்கும். இதை குறித்து அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சூரா அத்-தாரியாத் 51வது அத்தியாயம் 56வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இன்னும் மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் அவர்களை படைக்கவில்லை. நல்லா சொல்றோம். என்ன சொல்றான்? ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குறதுக்காக தான் படைச்சேன், வேற எதுக்கும் நான் அவங்களை படைக்கல. நல்லா தெளிவா இந்த வசனத்தின் மூலமா நமக்கு விளக்குறோம்.
அப்படி இருக்கும்போது நாம் அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்கும் அவனுடைய மார்க்கத்திற்கும் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்? நாளை மறுமையில் நம்மிடம் கேட்கப்படும் கேள்வி என்ன? நீ ஆசிரியர் கல்விக்கு படித்தாயா, மருத்துவ கல்விக்கு படித்தாயா, அல்லது பொறியியல் கல்விக்கு படித்தாயா என்றா கேட்கப்படும்? அல்லாஹ் நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வி எப்படிப்பட்டதாக இருக்கும்? உன்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்தாய்? உன் தொழுகை எப்படி இருந்தது? உன் ஈமான் எப்படி இருந்தது? என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றினாயா என்று அல்லாஹ் நம்மிடம் கேட்கும் போது அந்நாளுக்கு நம்மை தயார்படுத்தும் கல்வியானது என்னவாகத்தான் இருக்கும்? நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியாகத்தான் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பணக்காரராகவும் கோடீஸ்வரராகவும் இருந்தார். கல்வியில உயர்கல்வி படித்தவராகவும் மக்களிடையே நற்குணம் கொண்டவராகவும் இருந்தார். ஆனா அவர் தன்னுடைய மரண வேளையில சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்னுடைய உலக வாழ்க்கைய நான் இந்த அற்ப உலகத்திற்காகவே நான் முடித்துட்டேன், இந்த உலகத்திற்காகவே நான் ஓடினேன், ஆனா என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நான் சிறிதை தவிர வேற எதையும் சேர்த்து வைக்கவில்லை என்று சொல்றார். அப்படின்னா நம்மளுடைய மரண வேளையில நமக்கு என்ன உதவக்கூடியதா இருக்கும்? நாம் படித்த படிப்பா, அல்லது நாம் சேர்த்து வைத்த சொத்துக்களா, அல்லது பதவியா? நிச்சயமாக இவை ஒன்றும் இருக்காது. அந்நேரத்தில் நமக்கு உதவக்கூடியது ஈமானும் நாம் செய்த நல்ல அமல்கள் என்பதையுமே நீங்கள் நினைவு கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்டா, உலக கல்வியில கற்கிறவர்களுடைய நிலைதான் அதிகமாக இருக்கிறது. இதே அல்லாஹ்வுடைய மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் பயில்பவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் மிகவும் குறைந்தவையாகத்தான் இருக்கிறது. இதன் காரணம் என்ன? இதன் காரணம் நாம் இந்த உலக கல்விக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய மார்க்க கல்விக்கு கொடுக்கவில்லை என்பதுதான. இந்த அற்ப உலகிலேயே முடிந்துவிடும் இந்த உலக கல்விக்கு கொடுத்த அந்த முக்கியத்தை இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் நமக்கு உதவக்கூடிய கல்விக்கு நாம் ஏன் கொடுக்கவில்லை என்பதை சிந்தித்து பார்த்தீர்களா? சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை கற்கும் பாதையில பயணிக்கிறாரோ அல்லாஹ் அவனுடைய சொர்க்கத்தின் பாதையை நமக்கு எளிதாக்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க என்னுடைய மார்க்க கல்வியை கற்கிற பாதையில வந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்? என்னுடைய சொர்க்கத்தினுடைய பாதையை உங்களுக்கு எளிதாக்குறேன்னு சொல்றோம். சுபஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு! நம்மளால சொர்க்கங்கிறத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத மிக பிரம்மாண்டமான ஒன்றாக இருக்கிறது. அதனுடைய பாதையை அல்லாஹ் நமக்கு எளிதாக்கி தரேன் அப்படின்னு சொன்னா அது எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு! அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்க கூடியவர்களாகத்தானே இருக்க வேண்டும். அதை விட இந்த உலகில் நமக்கு என்ன முக்கியமானது இருக்கிறது? இந்த உலக கல்வியின் நோக்கம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இந்த உலக கல்வி இந்த உலகில் உங்களுக்கு வேலை வாய்ப்பை தரும். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியானது நாளை மறுமையில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த உலக கல்வியானது இந்த உலகில் உங்கள் மரணம் வரைதான் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். இதே அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியானது இந்த உலகிலும் உங்கள் மரணத்திற்கு பிறகும் உதவக்கூடியதாக இருக்கும். இதனால்தான் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியானது மிக உயர்ந்தவையாக இருக்கிறது. இந்த இடத்துல சிலர் கேட்கலாம், இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைமாவது இந்த உலக கல்வி நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்ல. நிச்சயமா உலக கல்வியை கற்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், ஏன் பொறியாளராக கூட இருக்கலாம். ஆனால் நாம் இதற்கு முன் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிய வேண்டும், தொழிலை அறிய வேண்டும், ஹராம் ஹலாலை அறிய வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அறிய வேண்டும். ஏனென்றால் இவைகளை நாம் அறியாமல் இருந்து விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நஷ்டவாளியாகத்தான் இருக்கக்கூடும் என்பதை நாம் நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலக கல்வியானது
முக்கியம்தான். ஆனால் அதை விட ஒரு முஸ்லிமுக்கு மிக மிக முக்கியமானதாகவும் முதன்மையாகவும் என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியாகத்தான் இருக்கிறது. இந்த உலக கல்வி இல்லாமல் கூட நம்மால இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியும். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வி இல்லாமல் வெற்றிகரமான மறுமை வாழ்க்கையை நம்மால் நிச்சயமாக அடைய முடியாது என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே, உங்கள் பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள். அப்படின்னா உங்க பிள்ளைகளுக்கு யார் பொறுப்பாளி? பெற்றோராகிய நீங்க தானே பொறுப்பாளி. நாளை அல்லாஹ் உங்களுடைய பொறுப்பை குறித்து மறுமையில் என்ன கேட்பான்? உங்க பிள்ளைகளை இந்த உலக கல்வியில படிக்க வச்சீங்களா? என்ன டிகிரி வாங்க வச்சீங்க அப்படின்னு நான் கேட்பான். என்ன கேட்பான்? உங்க பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவு, மார்க்கத்தை கற்கக்கூடிய முயற்சியை நீங்க கொடுத்தீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு ஈமான கற்றுக் கொடுத்தீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு தீன் என்னன்னு சொல்லி கொடுத்தீங்களா என்று அல்லாஹ் நம்மிடம் கேட்கும் போது நம்முடைய விடையானது என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்து, அல்லாஹ் நமக்கு மார்க்க கல்விதான் முக்கியம் என்பதை சொன்னதை, அதை நம் வாழ்வில் கற்று அதை செயல்படுத்தி அதை நம் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறியவளாய் எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.